ஹே கைஸ், காலைல நம்ம ஃபஜர் தொழுதுட்டு ஜாகிங் கிளம்பியாச்சு. இன்னைக்கு கிளைமேட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு 2 கிலோமீட்ரு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வந்துட்டு நம்ம கொல்லையில் காய்ச்ச கொய்யாக்கா ப்ளஸ் டேட்ஸு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கொல்லைக்கு வந்தாச்சு. நம்ம கொல்லையில் வந்து வேப்ப மரம் ஒரு மரம் தான் இருக்குது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை எவ்வளோ காய்ச்சி கீழே கொட்டியிருக்கு. அதை வந்து செடியாக வேற முளைச்சி வந்திருக்கு. நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வளர்க்குற ஆலோவேரா செடி வந்து பக்கெட்டில் வந்து நல்லாவே பெருசு பெருசாக வந்துருச்சு. அது இதுக்கப்புறம் வந்து வளர்ந்தால் வந்து அதோடய செடி கீழே முளைக்க வராதுன்ட்டு நம்ம வந்து அப்படியே மாற்றியாச்சு. மண்ணுக்கு மாற்றிட்டோம். குழிலாம் நோண்டி அதை அப்படியே வந்து மாற்றி விட்டாச்சு. ஏன்னா வந்து இதில் வச்சோம்னா வந்து நம்ம பக்கெட்டில் வைக்கிறதோட மண்ணில் வச்சா நிறையா செடி வந்து பறந்து சீக்கிரம் வரும். பக்கெட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து அதோடய செடிகள்லாம் வரும். இதில் வந்து கீழே வச்சுட்டா வந்து நம்ம அதிகமாக வச்சிரும். அது நான் பக்கெட்லேருந்து எடுக்கும்போது குட்டி குட்டி ஆலோவேரா செடிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பக்கெட்டுக்கு மாற்றினேன். பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதுக்கு மாற்றிட்டேன். நம்ம வளர்க்குற வெத்தலை செடி நல்லாவே துளுர்த்து வந்திருக்கு. இந்த பக்கெட்டில் வந்து நம்ம கீரை வகைகள் உள்ள செடிலாம் போட்டிருந்தோம். தக்காளி, கீரை, மல்லி, புதினா இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு பார்ப்போம் எப்படி வளருது அப்படி. நம்ம கொல்லையில் இருக்கிற எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு வீட்டில் வந்து மில்லுக்கு போய்ட்டு வர சொன்னாங்க. மிளகா மல்லி அரைக்கிறதுக்கு, அப்புறம் மீன் மசாலா தூள்லாம் அரைக்கிறதுக்கு. நம்ம பெரும்பாலும் வந்து மிளகா மல்லி மசாலா ஐட்டம்லாம் வந்து நம்ம வெளில வாங்க மாட்டோம். 6 மாதத்துக்குள்ளது வந்து மிளகா மல்லி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இங்கே ஒரு வாரம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மில்லில் அரைச்சிருவோம். பெரும்பாலும் நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். 6 மாதத்துக்கு ஒன்ஸு இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் அரைச்சி வீட்டில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லா மசாலாவும். நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மில்லில் போய்ட்டு அரைப்பீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்குன்னு உங்களுக்கு வேணுண்டா தெரிஞ்சுக்கணுண்டா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நம்மளும் மில்லுக்கு வந்து அரைச்சிட்டு அங்கேயே காய வச்சுட்டு மிளகா மல்லி, மீன் மசாலா எல்லாத்துலும் காய வச்சுட்டு நம்மளும் கிளம்பி வந்தாச்சு. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.